அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சூப்பரான லெமன் ரைஸ். ஆனால் இது சாதாரண லெமன் ரைஸ் இல்லை. ஒரு தடவை இப்படி செஞ்சால் வீட்டில் எல்லோரும் மீண்டும் மீண்டும் கேட்டு சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் ஒரு ஸ்மால் சீக்ரெட் டிப் சொல்ல போகிறேன். அதான் இந்த லெமன் ரைஸை ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி மாற்றும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போது நம்ம ரெசிபியை ஆரம்பிக்கலாம். முதல்ல 4 எலுமிச்சைப்பழம் எடுத்துக்கலாம். இப்போது அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இவ்வளோ சாறு கிடைச்சிருக்கு. இப்போது இதில் 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸு என்னென்னட்டு பார்த்துடலாம். கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலப்பருப்பு, 4 காஞ்ச மிளகாய், ஒரு சிட்டிகை பெருங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா புளிப்புக்கு நம்ம உப்பு எப்பவுமே அதிகமாக தான் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போது இதை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். இப்போது எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கடுகு ஆட் பண்ணிப்போம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உளுந்து, கடலப்பருப்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், உப்பு, மஞ்சத்தூள். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம இது கூட ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா வதக்குவோம். இது கூடவே நம்ம சாறு பிழிஞ்சு வச்சுருக்க எலுமிச்சைப்பழம் சாறு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இதுக்கு சைடிஷ்ஷாக நான் மாம்பழம் எடுத்துக்கிறேன். இது செம்ம காம்பினேஷனாக இருக்கும். இதை நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச எலுமிச்சைப்பழம் சாறு அந்த மிக்சர் கூட சாதம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மணமான சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. அது கூடவே மாம்பழம் சைடிஷ்ஷாக சாப்பிட்டா செம்ம காம்பினேஷன். எலுமிச்சை பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அது நம்ம உடலுக்கு இம்யூனிட்டி. இந்த மாதிரி ஈஸி அண்ட் டேஸ்டி ரெசிபி வேணும்னா உடனே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.